சிவ வழிபாட்டு முறை. சிவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சிவ ஆகம விதிகளில் கூறப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஒரு சில முக்கிய விஷயங்கள். சிவாலயத்தில் பலிபீடத்தருகில்தான் நமஸ்கரிக்க வேண்டும். 3, 4, 7, 9 என்ற எண்ணிக்கைகளில் ஏதாவது ஒன்றினை மேற்கொள்ளலாம். வடபுறம் கிழக்குப்புறம் கால் நீட்டக்கூடாது. ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும். கிழக்கு நோக்கிய சன்னதியானால் பலிபீடத்திற்கு தென்கிழக்கு மூலையில் சிரம் வைத்து நமஸ்கரிக்க வேண்டும். தெற்கு மேற்கு நோக்கிய சன்னதிகளில் பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் சிரம் வைத்து நமஸ்கரிக்க வேண்டும். வடக்கு நோக்கிய சன்னதியானால் பலிபீடத்திற்கு வடமேற்கு மூலையில் சிரம் வைத்து நமஸ்கரிக்க வேண்டும். சூரிய கிரகணத்தின் போதும் சங்கராந்தி காலத்திலும் மேற்கே கால் நீட்டி நமஸ்கரிக்கலாகாது. அதே சமயம் திரியங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிரகாரத்தில் பிரதட்சணம் செய்யும் பொழுது மிகவும் நிதானமாக செய்ய வேண்டும். உட்பிரகார பிரதர்ஷனத்தை விட வெளிப்பிரகார பிரதர்ஷனமே சால சிறந்தது. 3, 5, 7, 15, 21 என்ற எண்ணிக்கையில் ஒன்றினை மேற்கொண்டு செய்யலாம். பஞ்சாட்சர மந்திரமே மிகவும் சக்தி வாய்ந்தது. சிவ மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யும் போது வாழ்வின் எல்லா இன்பங்களையும் பெறுவீர்கள். சிவ மந்திரங்களுள் நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரமே மிகவும் சக்தி வாய்ந்தது. பிறர் காது கேட்க மந்திரத்தை உரக்க கூறுவது கூடாது. தனக்கு மட்டும் கேட்கும் அளவு உதட்டசைவில் கூறுவது மத்திமம். மானசீகமாக மந்திரத்தை மனதிற்குள் சிந்தனை செய்து ஜபிப்பதே உத்தமம். மந்திரங்களை பொருள் அறியாமல் ஜபித்தாலும் பலனுண்டு. சிவம் என்ற சொல்லுக்கு செம்மை, பூரணத்துவம், மங்களகரமானது என்று பொருள். எல்லாவற்றிற்கும் மேலாக முழுமையாக தான் மங்களகரமாகவும் தன்னை சார்ந்தவர்களை மங்களகரமாக்குபவருமான இனிய இறைவனை சிவபெருமான் என்று அழைக்கிறோம். சிவ தரிசனம் செய்யும் வேலைகளை கொண்டே பலன்கள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இந்த சமய கருத்துகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலையில் தரிசிக்க நோய்கள் நீங்கும், நண்பகலில் தரிசிக்க தனம் பெருகும், மாலையில் தரிசிக்க பாவம் அகலும், அர்த்த சாமத்தில் தரிசிக்க வீடு பேறு கிடைக்கும். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் 5ம் சிவனின் தொழில் எனப்படுகிறது. சிவனின் 5 முகங்கள் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தற்புருஷம், ஈசானம். இம்முகத்தின் மூலம் ஆகம ரகசிய பொருளினை கேட்டு அறிந்தனர் 63வர்கள். அருவம், உருவம், அருவுருவம் என்ற 3 வகையான சிவ வழிபாட்டு முறையில் உருவ வழிபாடும் சைவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. உருவ வழிபாட்டில் சிவனை லிங்கம், மகேஸ்வர மூர்த்தங்கள், சிவ உருவ திருமேனிகளாகிய சிவ வடிவங்களாக சைவர்களால் வணங்குகிறார்கள். இந்த வடிவங்களை சிவரூபங்கள் என்றும் சிவஸ்வரூபங்கள் என்றும் குறிப்பிடலாம். மகேஸ்வர மூர்த்தங்கள் என்றும் 25 வடிவங்களும், உருவத் திருமேனிகள் என்று 64 வடிவங்களும் குறிப்பிடப்படுகின்றன. சிவபெருமானை உருவ வழிபாடு செய்வதை விட லிங்க வழிபாடு செய்வதே சிறந்தது என வியாசர் மகாபாரதத்தில் கூறியிருக்கிறார். லிங்கம் என்னும் சொல்லுக்கு எல்லாம் தோன்றி மறையும் மூலம் எனவும், மங்களத்தை தரும் பரம்பொருள் எனவும், அண்ட சராசரங்கள் யாவும் ஒடுக்குவதும் மீண்டும் உற்பத்தியாகி வெளிப்படும் தன்மை கொண்டது என்றும் சிவாகமங்கள் விளக்குகின்றன. ஆலயங்களில் சாபித்த லிங்கம் அசலம், இல்லங்களில் வைத்து பூஜிக்கும் லிங்கம் சலம். ஈசன் கருணை பெருக்கால் தோன்றியது சுயம்புலிங்கம். சிவ வடிவங்கள் மொத்தம் 64 ஆகும். அவை போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என 3 வகைக்குள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. போக வடிவம் என்பது உமா மகேஸ்வரர், சந்திரசேகரர், ரிஷிவாரூடர் முதலானவற்றை குறிக்கும். யோக வடிவம் என்பது தட்சிணாமூர்த்தி, சுகாசனர் முதலானவற்றை குறிக்கும். வேக வடிவம் என்பது கங்காளர், வீரபத்திரர் முதலானவற்றை குறிக்கும். இங்கே முறையே உயிர்களுக்கு போகத்தை அருள்வதற்கும் யோகத்தை அருள்வதற்கும் வினைகளை நீக்கி அருள்வதற்கும் ஏற்பட்டவை சிவலிங்கம். தேவர்கள் சிவலிங்க வழிபாடு செய்வதற்காகவே விஸ்வகர்மாவிடம் பற்பல சாநித்தியங்களோடு கூடிய சிவலிங்கங்களை பெற்றனர். அவை அஸ்வினி தேவர்கள் மண்ணாலான லிங்கம், இந்திரன் பதுமராக லிங்கம், யமதர்மன் கோமேதக லிங்கம், சந்திரன் முத்துலிங்கம், சரஸ்வதி சொர்ணலிங்கம், வருணன் நீலலிங்கம், வாயுதேவன் பித்தளைலிங்கம், விஷ்ணு இந்திரலிங்கம், நாகர்கள் பவளலிங்கம், பிரம்மன் சொர்ணலிங்கம், ருத்திரர்கள் திருவெண்ணீற்று லிங்கம், குபேரன் சொர்ணலிங்கம், மகாலட்சுமி நெய்யினாலான லிங்கம்.